2025 குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து அதுக்கான மாடல் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இதில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துடலாம். தொடர்ந்து ஒரு 31 கொஸ்டின் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 32வது கொஸ்டின். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். ஸோ இது நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் புது ட்ரிக்ஸு, கொஸ்டின் எப்படி ஆன்சர் அப்ரோச் பண்ணுறது, எப்படி ஆன்சர் தெரிலட்டாலும் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் ஓரளவு சொல்லுவேன். ஸோ ஷார்ட்கட் மெத்தடில் ஓரளவு இருக்கும். ஸோ நம்ம இந்த கொஷினில் ஒரு 100 கொஷின் பார்த்துடலாம். ஏற்கனவே நான் ரெண்டு கொஷினில் வந்து வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஸோ அது யார் சொன்னால் அது எந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் கேட்டிருந்தேன். யாருமே மெசேஜ் பண்ணலை. ஸோ இருந்தாலுமே இதில் கேட்டிருக்காங்க, சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ இந்த கொஷினில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ஆப் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கி, ஆப் அப்படின்னாக்கி செயலி சரிங்களா. அவங்களுக்கு சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். இது யார் சொன்னாங்க அப்படின்னு அடிக்கடி கேட்டிருக்கேன். இங்கேயும் ஆப்ஷன்லேயும் இருக்குது, கொஸ்டினாகவும் இருக்குது சரிங்களா. சர்ச் இன்ஜின்லாம் தேடு பொறி சரிங்களா. ஆன்டி கிளாக் வைஸ்னால் வளஞ்சொலி, கிளாக் வைஸ்னால் வளஞ்சொலி, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சொலி. இப்போ டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை, மேலே கேட்டிருந்தது ஆப்ஷனில் உள்ளது அப்படியே இருக்கா. ஸோ இங்கே தமிழ் ப்ரொனன்சியேஷனும் கொடுத்துருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சர்ச் இன்ஜின் தேடுபொறி. வாட்ஸ்அப் புலனம் மேலே உள்ளது அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப்ங்கிறது புலனம் 3 ஆப்ஷன்லேயுமே இருக்குது சரிங்களா. ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கான கொஸ்டின் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது புக்கில் இருக்கிறது தான் சரிங்களா. அடுத்து சர்ச் இன்ஜின் தேடுபொறி, கிளாக் வைஸ் வளஞ்சொலி, ஆப்னா செயலி. நான் 3 கொஸ்டின்லையுமே ஆப்ஷன் அதே தான் திருப்பி இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடை வகையை கண்டறிந்து எழுதுக. இப்பக்கத்தில் உள்ளதுன்னா சுட்டு விடை, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது. சுஜாதா சிறுகதைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இனமொழி விடை. 2 பேருமே ஒரே எழுத்தாளர்கள் தான். ஸோ அவர் குலது இருக்கா இவர் குலது இருக்குது அப்படிங்கிற போது 2மே இனமானது தான் சரிங்களா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அலுவல் சார்ந்த கலைச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க. ட்ரெஸரி அப்படின்னா கருவூலம் அப்படிங்கிறது தான் கரெக்டு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு கரெக்டாக தான் இருக்குது. எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல், கீரோஸ்டோன்னா நடுகல். ஸோ இதில் என்ன சரியான இணையம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்ந்தெடுத்துலுங்க. அலுவல் சார்ந்த கலைச்சொல் கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை. ஹியூமனிசம் அப்படின்னாக்கி மனிதநேயம். பிலீஃப் அப்படின்னாக்கி நம்பிக்கை. கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுவல் சார்ந்த கலைச்சொல்ல நாட்டிக்கல் மயில்னா கடல் மயில், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தானே. ஸோ இதில் இணையான கலைச்சொல் ஏவுகணை அப்படின்னா மிஸ்ஸைல், ஏவூர்தினா லான்ச் வெஹிக்கிள் சரிங்களா. அடுத்து உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடலும் உயிரும் போல அப்படிங்கிறதுக்கு என்னென்னா மனம் ஒன்றிய துணை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி 15 உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஏதோ ஒரு கொஸ்டின் அப்படியே கட் காப்பி வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 15ங்கிறத முதற்கொண்டு அப்படியே கட் காப்பி வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கட் காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த கொஸ்டினை அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. நான் சொல்கிறதுக்கு மூல காரணமே அதான், ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் நல்லா பாருங்கள் அப்படின்னு. உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல் அப்படின்னாக்கி நல்லா வெளிப்படை தன்மையாக இருக்கிறது சரிங்களா. அடுத்து எளிதில் மனதில் பதிதல் அந்த மாதிரிலாம் வரும். அடுத்து மடை திறந்த வெள்ளம் போலன்னா தான் தடையின்றி மிகுதியாக கரெக்டாக இருக்குது. விழலுக்களை தண்ணீர் போலன்னா பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொற்றினார் போலன்னா ஒற்றுமையின்மை தெரிஞ்சிருக்கும். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக. அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தான் தன்வினை ஓகேங்களா. அடுத்து விடைக்கேற்று வினா வகை. பொழுது இல்லை பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பொருள் இலக்கணம் சார்ந்த கொஸ்டினுக்குள்ள உள்ள பிரிவுகளை கொடுத்துருக்காங்க.
இருந்தாலும் நம்மளுக்கு புக்கில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. நான் அதான் சொல்கிறேன்ல, 1க்கு மேலே 2 அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். புக்கில் இருக்கிறத படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்ல. ஸோ இதில் தான் கேட்டிருக்காங்க. விடைக்கேற்ற வினால அதை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது பொழுது எத்தனை வகைப்படும்? அதாவது பெரும்பொழுது சிறுபொழுதுன்னு 2 இருக்குல்ல. ஸோ அதுதான் நம்மளுக்கு விடையாக இருக்கும்போது அதுதான் வினாவாகவும் மாறும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தலுக்கு நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. அப்போ நமது வீட்டுக்கு வந்தவரை உபதேசிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது? நாட்டுப்புற பாடல் தான் கூறுகிறது அப்படின்னக்கி அதுதான் வினாவாகவும் இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன எடுத்திருக்காங்கன்னா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தலுங்க. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வார்கள்? அவர்களை கண்டு மகிழ்வார்கள். மகிழ்வார்கள் தான் ஆன்சர். அப்போ அதுதான் வினா. தொடர்ந்து விடைக்கேற்ற வினா எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இருவினைகளின் பொருள் வேறுபாடு கலைத்தல். ஸோ கலைத்தல் அப்படின்னா அழித்தல், இன்னொன்று கலைத்தல் அப்படின்னாக்கி சோறுதல், களைப்பா இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி வெறும் கலை அப்படின்னாக்கி வந்து அகற்றுதல், இல்லை அந்த கலை பறக்குவாங்கல்ல அது. இன்னொன்று நம்ம முகத்தின் கலை அழகு அதையும் குறிக்கும். ஸோ அது ப்ரீவியஸ் இயர்லாம் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பணித்து இதை வந்து அடிக்கடி கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ இங்கேயும் கேட்டிருக்காங்க பாருங்க. இது கட் பேஸ்ட் கொஸ்டின் தான். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். இது 20 to அந்த 25 கொஸ்டினுக்குள்ளே அடிக்கடி கேட்ட கொஸ்டின். சரிங்களா? பணித்து தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் தொண்டர்கள் தலைவர்களுக்கு பணிந்தனர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வெப்பநிலையை தாங்கும் அளவிற்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதிகமாக சுற்றுப்புறத்தை நம்ம பாதுகாக்கணும். முக்கியமாக எளிதில் செமிக்காத பொருட்களை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்? எரிக்கக்கூடாது. ஓசோனில் ஓட்டை விழும். சரி, திருப்பி அந்த ஓட்டை நேரடியாக சூரிய கதிர்கள் நம்மளை தான் தாக்கும். ஸோ தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும். ஸோ அதுக்கான கவசங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடான கண்டென்ட்டில் வரலாம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக மொழிபெயர்ப்பை கருவியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நம்ம எளிதாக பெற முடியும். டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டடான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ மொழிபெயர்ப்பை நம்மளுக்கு புக்கில் சிலபஸில் கவர் ஆகுது. ப்ளஸ் இங்கே சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்லையும் கேட்டிருக்காங்க. அகரவரிசைப்படி பேப்பா பிபி வரிசையில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேலத்து எந்த இடத்துல இருக்குன்னா சி ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷனில் ஈஸியாக தூக்கிடலாம். நெக்ஸ்ட்டு பேப்பா பிபி பூ வரிசையில் கேட்டிருக்காங்க. பேப்பா அதே இடத்துல பூ தான் வரணும். அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏ ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அகரவரிசை 2 கொஸ்டின் அடுத்தடுத்து 3வது கொஸ்டின் வச்சுருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேமா மீமி மோமோ வரிசையில் மே அப்படின்னு தான் வரணும். ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல ஏயும் வருது, உங்களுக்கு சியும் வருது. மே அவுங்கிற எழுத்து லாஸ்ட்டில் தான் வரணும், முன்னாடி வரதுனால தப்பு. அதனால நம்மளுக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டு. வேர் சொல்லின் வினையாளின் பெயரை காண்க அப்படிங்கிறாங்க. உணர் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னாக்கி உணர்தோர் அப்படிங்கிறது தான் சரியான வினையாளினின் பெயராக வரும். சரிங்களா? அப்போ வேர்ச்சொல் என்ன கொடுத்துருக்காங்க? உணர்ந்தோர் அப்படிங்கிறது. ஸோ உணர்ங்கிறதுக்கு வேர்ச்சொல் அடிக்கடி கொடுத்துருக்காங்க, கவனிச்சுக்கோங்க. உயர்ச்சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. முளை அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்னா முளைத்தல் அப்படிங்கிறது தான் தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. அழுத்தல் விகுதியில் எது இருக்குது அப்படின்னாக்கி முளைத்தல் தான் இருக்குது. ஸோ அடுத்து வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழில் பெயரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. உரை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கி வேர்ச்சொல், அதோட எதிர்மறை தொழில் பெயர்னா உரையாமை. உரைக்கின்றார் அப்படின்னா உரைத்தல் அப்படின்னாக்கி நேர்மறை தொழில் பெயர். உரையாமைனா எதிர்மறை தொழில். உரைக்கின்றார் அப்படின்னாக்கி வினையாளினி பெயரில் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா கொடுத்தோர் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்னென்னா கொடு அப்படிங்கிறது. அந்த கோடு இருவினைகளின் பொருள் வேறுபாடில் அடிக்கடி கேட்குறாங்க. குறில்நடில் வேறுபாடுலையும் கேட்குறாங்க. போவால் வேர்ச்சொல் கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. போவால் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் போ அப்படிங்கிறது தான். நடப்பேன் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்னென்னா நட அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். சொல்லுதல் என்பதற்கு தவறான பொருள் என்ன அப்படிங்கிறது. மீதி எல்லாமே அதற்கு இனமான பொருள். சரிங்களா? ஸோ இது ரிப்பீட்டட் கேட்ட கொஸ்டின் தான். இது ஒரு குறைஞ்ச 3வது கொஸ்டின், 3 கொஸ்டினில் தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம 31 கொஸ்டின் போட்டிருக்கோம். அதில் ஒரு 3 கொஸ்டினில் தான் இது கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒருதுக்கு நிறைய பேர் இருந்தது அப்படின்னா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அது பொருத்தமான பொருளில் பொருந்தாதது தவறான இணையிலே கேட்பாங்கன்னே அதுக்கு உதாரணம் தான் இது. சரிங்களா? இது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்களில் யானையோட வேறு பெயர்கள் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னே நான் வந்து உங்களுக்கு கதிரவன்,
அதே மாதிரி நிலவு, ஆழி இதோட பேர் பார்த்துக்கோங்க. பழைய புக்கில் வந்து பாம்பு இருக்குது, நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே வந்து இந்த புக்கில் புது புக்கில் வந்து விலங்குகள் ரிலேட்டடாக யானையோட பேர் இருக்குது, அதை வச்சு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்ல தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். சரிங்களா? கிராமர்னா இலக்கணம். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். சரிங்களா? அடுத்து அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னாக்கி புறவுதா கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள். பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம். இது ரிப்பீட்டட் தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதி கேட்டிருக்காங்க. கம்யூனிசம் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எப்படின்னா பொது உடைமை அப்படிங்கிறது தான் கரெக்டு. பிழை திருத்துக சரியான வாக்கியம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ நமக்கு காலம் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நியூ சிலபஸில் கவர் ஆயிருக்கு. அதை எப்படி சந்தி பிழையற்ற வாக்கியத்தில் கேட்டிருக்காங்கிறத வாசிச்சுக்கோங்க. ஸோ காலம் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நார்மலாக தானே இருக்கும். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் 3 மட்டும் கண்டென்ட் எப்படி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சா மட்டும் போதாது. அது ரிலேட்டடாக சந்தி பிழை நீக்குகள்லையும் கேட்டிருக்காங்க. டெஃபினிஷன் பார்த்து வச்சுக்கோங்க புக்கில் இருந்ததுன்னா. ஒளி மற்றும் மொழிமரபு சொல்லுதான். அதில் கூகை வந்து குளற எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? குயில் வந்து கூவும், மயில் வந்து அகவும், புறா வந்து குணுகும். தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரபு பிள்ளைகளில் அதே மாதிரி ஒளி மரபு தான். புறா வந்து குணுகும் அப்படிங்கிறாங்க. மேலே வந்து ஆப்ஷனில் இருந்தது. சரிங்களா? டி ஆப்ஷனில் இருந்துச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க புறா டி ஆப்ஷனில் தான் இருக்குது. புறா குணுகுங்கிறதோட ஒளிமரபு என்னென்னா புறா. சரிங்களா? கூகை வந்து குளரும். சரிங்களா? குயில் வந்து அகவும், மயில் வந்து அகவும், குயில் வந்து கூவும். நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லின் பொருள் இருந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படிங்கிறாங்க. நச்சரவம் அப்படிங்கிறது தான் இதில் பொருந்தாது. கான், வல்லை, அரண் இதெல்லாம் பாதுகாப்பு ரிலேட்டடாக வரும் நம்மளுக்கு. அதில் நச்சவரம்ங்கிறது வந்து விடமுள்ள பாம்பு, பாம்பை குறிக்கும். சரிங்களா? பாம்போட வேறு பெயர்கள் பார்த்து வச்சுக்கோங்க, புக்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன்னா யானைக்கு வேறு பெயர்கள் கேட்டிருக்காங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. வல்லினம் அப்படிங்கிறது மட்டும் இதில் வராது. தோன்றல், திரிதல், கெடுதல் இதெல்லாம் விகார புணர்ச்சியில் வரும். சரிங்களா? அடுத்து பொருந்தாத சொல்லி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட இது 4வது கொஸ்டினில் ரிப்பீட்டட் ஆகுது. இதே தான் ஆப்ஷன், வேறு எதுவும் மாற்றவே இல்லை. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இலங்கைங்கிறது அதர் கண்ட்ரி. இது மீதி எல்லாமே இந்தியாவுக்குள்ள இருக்கிற மாநிலங்கள். சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் அப்படின்னாக்கி சிறுமி. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எதிர்ச்சொல் ரிலேட்டடாகவும் கேட்டுக்கலாம். நீங்கள் உயர்தினை அக்னி ரிலேட்டடாகவும் அந்த ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வரும். எப்படி வேணாலும் வரலாம், கேட்கலாம். அடுத்து தோழில் எதிர்பாலினம் தோழன் தான். சரிங்களா? இது தெரியும். எதிர்ச்சொல் மேலவர் அப்படின்னாக்கி அதுக்கு எதிர்ச்சொல் கீழவர் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் மாசு கூட்டல் அற அப்படிங்கிறது தான் சரியா பிரித்து எழுதுக. நெக்ஸ்ட் சேர்த்து எழுதுக. தம் பிளஸ் உயிர், தம் உயிர் அப்படிங்கிறது தான் பிரியும் சேர்த்து எழுதும் போது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து எழுதுக. அடிக்கும் பிளஸ் அலை, அடிக்கும் அலை அப்படிங்கிறதான் சேர்த்து எழுதுக. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எதிர்ச்சொல் இது ரிலேட்டடாக உங்களுக்கு குறைஞ்சது 5ஆவது வந்துடும். சரிங்களா? 5 கொஸ்டின். அதுபோக வேர்ச்சொல் வினை மற்றும் வினையாளின் பெயர், தொழில் பெயர் அந்த ரிலேட்டடாக இருந்து ஒரு 5-6 கொஸ்டின் கிட்ட வந்துடும். சரிங்களா? 6 கொஸ்டினுக்கு மேலே கேட்டிருக்காங்க. ஒரு வாட்டிலாம் அது கேட்கும்போது 9 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வேர்ச்சொல் வினை மற்றும் வினையாளின் பெயர், தொழில் பெயர் ரிலேட்டடாக. நான் குறைஞ்சது 5 சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வினை வாக்கியம் கண்டறிதல், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின். இப்போ இதில் ஒரு 15 கொஸ்டின். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒரு 15 கொஸ்டின். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். உங்கள் கையில் 30 கொஸ்டின் கையில் இருக்கும். சரிங்களா? ஸோ அது ரிலேட்டடாக வேறு கண்டென்ட்லாம் சிலபஸில் இலக்கணம் ரிலேட்டடாக கவர் ஆகிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஒரு பத்தியை கொடுத்துட்டு அதுக்கான வினா கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் எத்தனை கொஸ்டின்லேருந்து எத்தனை கொஸ்டின் வரைக்கும் கேட்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்து இந்த கண்டென்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 49லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ உள்ளே கொடுத்துருக்கிறது 2, 4, 6, 8 வரியில் முடிச்சுட்டாங்க. சரிங்களா? 7.5 வரியிலே முடியுது. உள்ள இருக்க கண்டென்ட் வந்து கப்பல் பற்றினது தான். சரிங்களா? கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்குரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளில் சிலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறையா இருக்குது. சரிங்களா? கப்பலோட முதன்மையான உறுப்பு அப்படிங்கிறது அடிமரம் அப்படிங்கிற எறா தான். சரிங்களா? ஸோ அடிமரம்ங்கிற எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் அப்படின்னும், கப்பலை செலுத்துவதற்குரிய திசையில் திருப்புறதுக்கு பயன்படும் முதன்மையான கருவியை வந்து சுக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பலை நிலையாக நிறுத்துறதுக்கு உதவுறது வந்து நங்கூரம். சமுக்கு என்னும் ஒரு வகை கருவியும் கப்பல்களில் பயன்படுத்தினர். இன்று அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லுதுன்னா கப்பல் சாத்திரம் தான் சொல்லும். கப்பலோட முதன்மையான உறுப்பியாக அடிமரம் என்ன பேர் அப்படின்னாக்கி எறா அப்படிங்கிறது தான். ஸோ மேலே உள்ள கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கப்பலோட
அடிமரம். அடுத்து கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்பதற்கு என்னன்னா சுக்கான் தான் யூஸ் பண்ணுவான்னு மேலே பார்த்துருந்தோம். அடுத்து நிலையா நிறுத்துறதுக்கு நங்கூரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து அதை ஆங்கர்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்புறம் கப்பலின் குறுக்கு மரத்தை வந்து பருமல், குறுக்கு வந்து பருமலாக இருக்கும். அடுத்து கப்பலுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக கப்பல் சாஸ்திரம் கூடுவது வந்து சமுக்கு அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஏன் கப்பல் வந்து அதிகமாக நீரில் இருக்கிறதுனால எண்ணெய் அதிகமாக சுரக்கிற கம்பு அதுலேருந்து தான் கப்பல் செஞ்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஆங்கிலேயர்களோட கப்பலை விட நம்ம கப்பல் வந்து பல வருஷம் ஆனாலும் எந்தவித சேதமும் ஏற்படாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அவங்களோடது அடிக்கடி பழுது பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது கலிங்கத்து பரணியில் உள்ளது தான். ஸோ இதில் உள்ளதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. வன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கி ஈகை, வள்ளல் தன்மை, கொடை. மேதை அப்படின்னாக்கி அறிவு நுட்பம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. புரை அப்படின்னாக்கி குற்றம். மெய் அப்படின்னாக்கி உடல். நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு அதுவும் சொல்லும் பொருளும் பொறுத்துகள் தான். முகில் அப்படிங்கிறதுக்கு மேகம், காலன்னா யமன், மெத்த அப்படின்னாக்கி மிகவும், சேகரம் அப்படின்னாக்கி கூட்டம். நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பொறுத்துக. பொலம் அப்படின்னாக்கி அழகு, அதே மாதிரி உரு அப்படின்னாலும் அழகு, முருகுனாலும் அழகு. கல் அப்படின்னாக்கி கல் மலையிலேருந்து எடுப்பாங்க, கல்மலை. மல்லல் அப்படின்னாக்கி வளத்தை குறிக்கும். செரு அப்படின்னா வயல். அடுத்து நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதே சொல்லும் பொருள் தான். ஈரம் அப்படிங்கிறதுக்கு ஈரம் இறக்கம் இருக்கா, ஈவி இறக்கம் இருக்கா, அந்த மாதிரி. ஈரம்னா இறக்கம். நாணம் அப்படின்னாக்கி வெட்கம், வெட்கமே இல்லையா. அடுத்து முழவு அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவியை குறிக்கும். செஞ்சொல் அப்படின்னா சிறந்திய சொல். நெக்ஸ்ட் பிழை திருத்துதல் ஒரு ரிலேட்டடான கண்டென்ட் நம்மளுக்கு நியூ சிலபஸில் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படிங்கிறதான். ஓர் இரவு உயிரெழுத்துக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து, இது உயிர்மை எழுத்து ப, அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். இதேமாதிரி நாவும் ஒரு எழுத்து உயிர்மை எழுத்து தான், அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரணும் சரிங்களா. ஸோ இது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அடுத்து ஒரு ரிலேட்டடான கண்டென்ட் தான். ஸோ இதில் ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 61வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிழை திருத்துதலில் சரியான பதிலை கண்டுபிடிக்கணும். ஸோ உயிரெழுத்துக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து வரணும். ஸோ அதில் உங்களுக்கு புள்ளி வச்ச எழுத்தாக வர்றது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் மட்டும்தான், வேறு எதுவும் வராது. பிழை திருத்துதல்னு கொடுத்துருக்காங்க, சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு ரிலேட்டடான கண்டென்ட் அப்படிங்கிறது உள்ளே வாசிச்சா தான் தெரியும் 4 ஆப்ஷனையும். ஸோ மேலே இதுக்கு கரெக்டாக கொடுத்துருந்தாங்க, இது கொடுக்கல. ஸோ கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாங்கிறதுக்கு இது ஒரு மாடல், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. தமிழரின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானது. நம்மளுக்கு விருந்தோம்பல் கண்டென்ட் சிலபஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ரிலேட்டடாக நிறைய இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. விருந்தோம்பல் அதிகாரம் தனியாக திருக்குறள்லையும் கவர் ஆகுது, அதுவும் நம்மளுக்கு நியூ சிலபஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது திருக்குறளோட வரிகளை கேட்குறாங்க. ஸோ சரியான தொடரை கண்டடிகளில் அதிகமாக திருக்குறள் பாடல் வரிகளும் இருக்குது, உள்ள பாடல் வரிகளும் இருக்குது. அதை நீங்கள் கவர் பண்ணி படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன், அப்படி தானே. ஸோ அது ரிலேட்டடாக இதை கவர் பண்ணி படிச்சிருங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என்ன, கரெக்டானதை கண்டுபிடிக்கணும். இது பழம் அன்று, இவைகள் பழம் அல்ல அப்படிங்கிறதான் கரெக்டான தொடர் சரிங்களா. பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க, வேற எதுவும் கரெக்டாக வராது சரிங்களா. ஒருமை பன்மை பிழை ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குளவிங்கிறது ஒரு வகை பூச்சி சரிங்களா. அதே மாதிரி குளவி சிறப்புலகரம் வந்ததுன்னா அது என்னதுன்னா குழந்தையை குறிக்கும். நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தால் நல்கினால் அப்படிங்கிறது கொடுத்தால், மேலே வந்துதா ஈகை ரிலேட்டடாக. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பின்வரும் மரபு தொடரை இணைத்து பொருளோட பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் அப்படிங்கிறதான் கரெக்டு. பார்த்து கொள்ளாதிருத்தல் வராது, தேடி செல்லாமல் வராது, வழி அனுப்புதல் வராது. பார்த்தாலே ஆப்ஷன் ஏயும் சியும் அடிச்சிடலாம் சரிங்களா. ஆராய்ந்து பாராமல் இருக்கிறது தான் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறது. அடுத்து கலை சொல்ல பொருத்தணும். மைத் அப்படின்னா தொன்மம், ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல், டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல், ஆர்டிஃபெக்ட் அப்படின்னா கலை படைப்புகள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன 70வது கொஸ்டின், சரியான இணை என்னன்னு கொடுத்துருக்காங்க. மறுமலர்ச்சி, ரினைசிஸ், இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கலை சொல்ல தான். தவறானது என்னதுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. தவறானது என்ன, காய்கறி வடிச்சிட்டாருன்னா வெஜிடபிள் சூப் அப்படின்னு வரணும் சரிங்களா. இதில் சிக்கன் சூப்னு வந்திருக்கு, வெஜிடபிள் சூப்னா தான் காய்கறி வடித்தார். மிஸ்லாம் ஏவுகணை, சைலன்னு சொல்லலாம், கலர் நீளம், காம்பினேஷன்னா புணர்ச்சி.
நெக்ஸ்ட் கூற்று காரணம் சரியா தவறான்னு கொடுத்துருக்காங்க. செப்பலோசை வெண்பாவிற்குரியது. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளது. கரெக்ட் தான். குறள் வெண்பாவால் ஆனது திருக்குறள், கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படித்தானே. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை உடையதான் செப்பலோசைன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். கூற்று சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து கூற்று காரணம் ரிலேட்டடான கண்டென்ட் தான். இது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் சரியா தவறா அப்படிங்கிற ரிலேட்டட் தான். கூற்று ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறது கரெக்ட் தான். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி. மேகம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தப்பு. உயர்ச்சி. இதுல மேகத்துக்கு வந்து பே அப்படிங்கிற எழுத்து தான். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, பிரிச்சுதுன்னா அது பகுபதம் தான். சொற்களாக பிரிச்சோன்னா பகுபதம். இதே இது பகுபத உறுப்புகள் வந்து 6 வகைப்படும். சரியாங்க. இந்த 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் காரணம் தவறு. அப்படி கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் குரில் நடில் மாற்றமடைந்த பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுடுதல், சுடுங்கிறதுக்கு சுடுதல், சூடு அப்படின்னா தீக்காயம். இந்த 2 தான் கரெக்ட். சுடு, சூடு. குரில் நடில் வேறுபாடும் 2025 சிலபஸில் கவர் ஆகுது. இந்த சுடு சுடு கேட்டிருந்தாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் பார்த்த மாதிரி இல்லை, பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டட் கொஸ்டினாகவும் இல்லை. கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே வைக்க வாய்ப்புகள் அதிகம். குரில் நடில் வேறுபாடில் தொடு, தோடு அப்படிங்கிறது. தொடுங்கிறது தொட்டு பார்த்தல், தோடுங்கிறது அணிகலன். இந்த அணிகலனுக்கு நிறைய பேர் இருக்கு, பார்த்துக்கோங்க. அதிகமாக கேட்குறாங்க. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள்லையும் இந்த இதை கேட்டிருக்காங்க பாருங்க. அணிங்கிறது அழகையும் குறிக்கும், அணிகலன்லையும் இருக்கு. மேலையும் கேட்டிருந்தாங்க, கீழேயும் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் திங்கள். போன வாட்டி சூரியனை பற்றி கேட்டிருந்தாங்க, இப்போ திங்கள். நிலவை பற்றி கேட்டிருக்காங்க. மாதம், சந்திரன், அதெல்லாம் இதோட வேறு பெயர்கள். இருபொருளில் தாரணி அப்படிங்கிறது வந்து வையகம், உலகம். இதெல்லாம் நம்ம தாரணின்னு தான் சொல்லுவோம். ஞானம் அப்படிங்கிறது உலகம் தான். அடுத்து பொருத்தமான காலம் அறிதல். இதுவும் நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிறது தான். மேலே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படித்தானே. அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் அப்படிங்கிறது வந்து இறந்த காலத்தை குறிக்கும். அவர் ஏற்கனவே வாங்கிட்டார் அப்படித்தானே. பாரத ரத்னா என்ற உயர்ந்த விருதை வாங்குவார் அப்படின்னா எதிர்காலம். வாங்கியிருக்காரு, அதாவது பெற்றிருக்காரு அப்படிங்கிறது இறந்த காலம். நெக்ஸ்ட் என்ன கண்டு கொடுத்துருக்காங்க. அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல நிரப்புக. சோறு கொதித்து வந்தது அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா. ஏரி நிரம்பியது அப்படிங்கிறது ஏரி நிரம்பி வழிந்தது, அந்த ரிலேட்டடாக இருக்கலாம். கொதி வந்து எதுக்கு வரும்னா சோறு தான் கொதிக்கிறது. இது ஈஸியாகவே போட்டுருவீங்க. இணைப்பு சொல்லி தகுந்த இடத்துல நிரப்புக. எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும். இது வந்து நீங்கள் பழமொழி தெரிஞ்சால் ஈஸியாக அடிச்சிருந்துருக்கலாம் அப்படித்தானே. நம்ம பழமொழி கண்டே படிக்காமல் விட்டுருப்போம். ஆனால் பழமொழியில இருந்து நம்மள இணைப்பு சொல் உள்ள வர்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த ஆனாலும், அது போல், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை படித்து வச்சுக்கோங்க. சிலபஸ் படி இதில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு தேவை எந்த இடத்துல இருந்தாலும் வாப்பரலாம். அதனால் சிலபஸ் புக்கில் என்னென்ன பாடல் வரிகள்லாம் இருக்கோ அதை கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சரியான இணைப்பு சொல்லை கண்டறிங்க. நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு இணைப்பு சொல்ல தான் கேட்டிருக்காங்க. நாளை பின்ன இந்த இடத்த வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்க எழுத்து வழக்காக மாறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் இதை நீங்கள் திருப்பி படிச்சுக்கோங்க. நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கா மாற்றுங்கன்னு கேட்கலாம், பார்த்துக்கோங்க. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வரப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இதில் புக்கில் உள்ள கண்டென்ட் தான் கேட்பாங்கன்னு சொல்லுதேன். இது அடிக்கடி ரிப்பீட் ஆகுத கொஸ்டின், புக் பேக்கில் உள்ள கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு தான் வரும். என்ன, எதற்கு, யாதுன்னெலாம் வராது. அடுத்து வினாச்சொல்லு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை, ஏன்னா வாகனங்கள்னு வந்துட்டு யாவைன்னு வரணும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து பொருத்தமான காலம் அமைதல். சரியான காலத்தை தேர்ந்தெடுத்தது. அங்கு வருவீர்கள் எதிர்காலம். அங்கு வருவீர்கள் அப்படிங்கிறது எதிர்காலம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சரியான காலத்தில் வருவீங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா பொருத்தமான காலம் அமைத்தல்ல பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம். அவங்க பள்ளிக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது இறந்த காலம். பள்ளிக்கு வருவார்கள் அப்படின்னாக்கி எதிர்காலம். சரிங்களா. வருகின்றனர் அப்படின்னா நிகழ்காலம். அடுத்து பின்வரும் பேச்சு வழக்கு எழுத்து அல்லாத தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கு அல்லாத தொடர் என்ன, அப்போ மீதி எல்லாமே பேச்சு வழக்கில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் அப்படிங்கிறது நம்மள அழகா எழுத்து வழக்கா இருக்கு. இறங்குறாங்க, இறங்குறாங்க, இறங்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வராது. இதெல்லாம் பேச்சு வழக்கு. சொற்களை இணைத்து புதிய சொல்ல உருவாக்குறார். பாரதிதாசன் சிறந்த படைப்பு நூல் குடும்ப விளக்கு. இது ஈஸியாகவே எழுதிடுவாங்க. ஸோ குடும்ப விளக்கு யாரோட நூல்னு கேட்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் பின்வரும் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக அப்படின்னா
சரியா சொன்னாய் அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கு அல்லாத தொடர். ரைட்டாக சொன்னேன், சரியா சொன்னேன், சரியா சொன்னேன், சரியாக சொன்னாய் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? வழிநலத்து மிகுந்து வந்திருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாறுறது சரியான தொடர். அவன் தலையணையில் படுத்தான் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது சரியான தொடர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விளக்கு, விளக்கு. சரியான நிறுத்தற் குறியீடுகள். இந்த நிறுத்தற் குறியீடுகள் டாப்பிக்கும் நமக்கு 2025 கவர் ஆகுது. ஸோ 95வது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குறி, இதில் டபுள் கொட்டேஷன். அடுத்து சரியான நிறுத்தற் குறியீடுகள் தான். யார் நீ என கேட்டான் கணியன். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் உள்ள கண்டென்ட் தான் துணைப்பாட பகுதியில் உள்ளேருந்து கேட்டிருக்காங்க. நிறுத்தற் குறியீடுகள் அதிகமாக வருதுன்னு சொல்லியிருந்தேன். இதுவும் அப்படி தான். இணைப்பு சொற்களும் அந்த மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து அதாவது காகிதம் இல்லத்து ரிலேட்டடான கண்டென்ட் வந்து இணைப்பு சொற்களில் கேட்டிருக்காங்க. காகிதம் இல்லத்து நம்மளுக்கு சிலபஸ்லேயே வராங்க, இணைப்பு சொல்லே வராங்க. அடுத்து நிறுத்தற் குறியீடுகள் அறிதல். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. ஸோ இதில் டபுள் கொட்டேஷன் வந்ததுக்கப்புறம் தம்பிங்கிற இடத்துக்கு அப்புறம் ஒரு கமா வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஊர் பெயர்களின் மருவு கண்டறிக. மயிலாப்பூர், மயிலே அப்படிங்கிறது தான் கரெக்ட். இது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது பங்குனி மாதத்தில் நடைபெற விழா. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினில் வந்து கூற்றுக்காரன் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கொஸ்டினோட கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும். ஊர் பெயர்களின் மருவை கண்டறிக. மன்னார்குடி அப்படிங்கிறதுக்கு மண்ணை. ரெட்டை சொல்லி நெய்யும் வரும், 3 சொல்லி நெய்யும் வரும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஆப்ஷனில் 2 சொல்லி நெய் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே மன்னார்குடி அப்படிங்கிறது 2 சொல்லியில் தான் இருக்குது. ஸோ அதுதான் வச்சுருப்பாங்க. ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்காது. 2ல் எது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஊர் பெயர்களின் மறுவை கண்டிருக்க. நாகப்பட்டினத்துக்கு நாகை, உதகப்பட்டினத்துக்கு உதலை. சரி, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மண்ணைங்கிற ஆப்ஷன் மேலே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு கோவை. சரிங்களா? கும்பகோணத்துக்கு குடந்தை.